வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. நீங்க ரஞ்சித்தினுடைய அவருடைய சினிமா வழியா அவர் பேசுற அரசியல் மிக முக்கியமானது. அதனோடு நான் 100% உடன்படுகிறேன். ரஞ்சித்தோடு நான் நிற்கிறேன். அதுலலாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்பயும் சொல்றேன், ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வா. நீ இங்க நான் என்னோட ஜாதி பெருமையை தூக்கி பிடிப்பேன், ஜாதி காடை தூக்கி பிடிப்பேன்னா அப்படிப்பட்ட அரசியல் நான் செய்யலன்னு இருப்பாரு. இந்த வார்த்தை தான் முக்கியம், இந்த பக்குவம் தான் முக்கியம், இந்த அரசியல் தெளிவு தான் முக்கியம். ரஞ்சித் பேசுறது அரசியல் தெளிவின்மை. மற்றவர்களுக்கு சாதி வெறி இருக்கிறது, நமக்கும் சாதி வெறி வேண்டும். மற்றவன் அருவாள் எடுத்து தாக்குகிறான், நாமும் அருவாள் எடுத்து தாக்க வேண்டும் என்று நினைப்பது முற்போக்கான சிந்தனை அல்ல. மோசமா, அதாவது உண்மையிலே கஷ்டமா இருக்குங்க. அதாவது ஆளூர் ஷானவாஸினுடைய வாய்ஸை அது நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னுங்கிற கட்டத்துக்கு, தலித் பிரச்சனைகள்ல நீங்க எதுக்கு தலையிடுறீங்கன்னுங்கிற கட்டத்துக்கு, இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒருத்தர் இஸ்லாமிய தரப்புல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, நீங்க திமுக முஸ்லீம் அப்படின்னுங்கிறாரு. விசிகாவை திமுகவினுடைய தலித் விங்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு மோசமான. இதை விட எப்படிங்க நீங்க விசிகாவை கொச்சப்படுத்துவீங்க? ரஞ்சித் மேடையிலே சொல்றாரு, நீங்கள் எங்கள் குரல் அண்ணான்னுங்கிறாருல. ஸ்டாலின் என்ன கேட்க வேண்டியது இருக்குன்னா, அப்போ உங்களின் குரல் திருமாவின் குரல் உங்களின் குரல் இல்லையா ஸ்டாலின் கேட்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய சித்தாந்தம், அந்த கூட்டணியின் சித்தாந்தம், அந்த கூட்டணியினுடைய திசை வழியை அண்ணன் திருமா வடிவமைக்கிறாருங்க. அதனுடைய சித்தாந்த திசை வழி, அதனுடைய சித்தாந்த திசை வழி இதுதான். அவர் 2 சீட்டு வாங்கட்டுங்க, அவர் 4 சீட்டு வாங்கட்டுங்க. ஆனாலும் ரஞ்சித் என்ன ஒரு விமர்சனம் வைக்கிறாருனாக்க, ஆம்ஸ்டாங்கை ரவுடிலா சித்தர் தொழில் பெரும்பாலும் யார் சோக்கால் முற்போக்குவாதிகள் தானே, அவங்களுக்கு தெரியாத இது அப்படின்னா அப்படி நாங்க ரவுடியா இருந்து போறோன்ற ஒரு விமர்சனம் பண்ணிக்கிறாரு இல்ல. அந்த முற்போக்குவாதிகள்னா யாரு? அவங்கள நேம் கால் பண்ணுவாரா? ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின ஐயோக்கியர்கள் யார்? ஹிஸ்டரி சீட்டர்ஸ் எல்லாம் வளைச்சு 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 பிஜேபிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுதானங்க விவாதமாகணும், அதுதானங்க பேசு பொருளாகணும். எதுக்கு இன்னைக்கு திமுகவும் சட்ட ஒழுங்கும் பேசு பொருளாகுது? எதுக்கு இன்னைக்கு ரஞ்சித்தா திருமாவா, ரஞ்சித் விசஸ் திருமானுங்கிறது பேசு பொருளாகுது? இங்க திருமாவை துரோகின்னு சொல்ற ஒவ்வொருத்தனும் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அவன் சங்கிதான், அவன் சங்கித்தனமான வேலையத்தான் செய்யறான் அப்படின்னுங்கிறத நாம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். நீ கண்ணை மூடி சொல்றீங்க, ஆனா அவங்க தரப்பு என்ன சொல்றாங்க, திமுக விமர்சிச்சாலே நாங்க எப்படா சங்கி ஆயிரும், அதே இதே மாதிரி பள்ளப்பட்டியில ஒரு முஸ்லிம் ஜாதி பேரை சொல்லி, அவனை நீங்க முஸ்லிமா பார்க்க வேணாம். அவன் ஒரு கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி உள்ள ஒரு நபர் தான். அவனை தூக்கி உள்ளதான் வைக்கணும். அதுக்கு இங்க பாரு, ஒரு முஸ்லிமை தூக்கி உள்ள வச்சுட்டான் பாரு. நீ நீலி கண்ணீர் வடிச்சேன்னா நீ வடிக்கிறது முதலை கண்ணீர். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சாதிக் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா, ரொம்ப நாள் பார்த்து. ஆமா. குறிப்பா இப்ப சமீப காலங்க தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னா, திருமாவை ஒரு வில்லன் போல் சித்திரிக்கிற போக்கு தலித் சமூகத்திலிருந்தே, குறிப்பாக நேரடியாக கேட்கிறேனே ரஞ்சித் போன்றவர்கள் ஒரு விமர்சன கடிதம் முன்வைக்கிறாங்க. ஆதரிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஆனால் விமர்சனங்களை புரிஞ்சுக்க முடியுது. அதே போல இஸ்லாமிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னாக்க ஆளுநர் சராசரி விமர்சிக்கிறது, குறிப்பாக குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவாகக்கூடிய இஸ்லாமியர்களை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறதுக்கான போக்கு இஸ்லாம் சமயத்து ஒருத்தர் பேச விடுறாங்க. இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? இல்ல உண்மையிலே அது மாதிரி விமர்சனம் இருக்கா? அதாவது இப்போ திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறார்ல, அவருடைய அரசியல்ங்கிறது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால உழைப்பது. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கிற, அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு என்னால் இன்னைக்கு நான் ஒவ்வொரு இதுலையும் என்னால் முத்திரை பதிக்க முடியுது, என்னால் எந்த வித இதுவும் இல்லாமல் நான் பொதுத்தளத்துக்கு வர முடியுது, என்னால் மந்தைக்கு வர முடியுது, சாவடிக்கு வர முடியுது, எல்லார் முன்னாடியும் நானும் மனிதன், நானும் உட்காருவேன்னு அழுத்தமாக உட்கார முடியுதுன்னா அதுக்கு காரணம் தோழர் திருமா மாதிரியான நபர்களின் கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பு, அந்த 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 தியாகத்தை நம்ம அளவிடவே முடியாது.
இன்னைக்கு இவ்வளவு பெரிய தியாகம் இருக்குல்ல, இந்த 35 வருஷ உழைப்பு இருக்குல்ல, இதை சில மீம்கள் வழியா, சில சில எல்லல்கள் வழியா, சில கிண்டல்கள் வழியா இந்த 35 வருஷ உழைப்பையும் கேன்சல் செஞ்சிடலான்னு சில தரப்பு முயலுது. இப்போ நான் சொல்றேனே, இப்ப ஒரு ஒரு இந்த இந்த ரஞ்சித் விசஸ் திருமா இருக்குல்ல, இதை சாதகமா பயன்படுத்தி சமூக வலைதளங்கள்ல நிறைய மீம்கள் பரவிட்டு இருக்கு. அதுல ஒரு மீம்ல என்ன போடுதுன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, மெட்ராஸ் படத்துல அந்த படத்துல இருக்கிற நபர்களை, ஒவ்வொரு நபர்களையா எடுத்து அந்த ஒவ்வொரு நபர்களையும் வைத்து இவர்கள் என்னென்ன கேரக்டர்னு சொல்றாங்க. அப்ப அதுல ஒரு ஒரு அதாவது கடைசியில துரோகம் செய்கிற ஒரு நபருடைய கேரக்டர் இருக்கும். அந்த நபரை இவர் தான் திருமா அப்படின்னு இந்த பக்கம் திருமா தோழர் போட்டோ, இந்த பக்கம் அவருடைய போட்டோ இப்படி வைத்து, இது எந்த தரப்பு செய்தனாலும், இது எந்த தரப்பு வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. இது நான் அவங்கள நான் இவர்கள் செய்யறாங்க, நான் நேம்லாம் இது பண்ணல. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது யார் செய்தாலும் இத்தரப்பு யாருக்கு வலு சேர்க்குதுன்னா பிஜேபிக்கும் RSSக்கும் இந்துத்துவாக்கும் தான் வலு சேர்க்கிறது. இங்க திருமாவ துரோகின்னு சொல்ற ஒவ்வொருத்தனும் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அவன் சங்கிதான், அவன் சங்கித்தனமான வேலையத்தான் செய்யறான் அப்படின்னுங்கிறத நாம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். நீ கண்ணை மூடி சொல்றீங்க, ஆனா அவங்க தரப்பு என்ன சொல்றாங்க, திமுக விமர்சிச்சாலே நாங்க எப்ப சங்கியாயிரும், அதே திமுகவை விமர்சிங்க, திமுகவை விமர்சிக்கத்தான் செய்யணும். திமுக தப்பு பண்ணுது, கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டுதான் ஆகணும், கேள்வி கேளுங்க. ஆனா நீங்க மொத்த விவாதத்தையும் இதை சட்ட ஒழுங்கு விவாதமா மாத்தி வச்சிருக்கீங்களே, இது சட்ட ஒழுங்கு விவாதமா? ஏங்க, தர்மபுரியில கலவரம் நடந்துச்சு. அப்ப ஆட்சியில இருந்தது அதிமுக, சரிங்களா? அப்படி அதிமுக ஆட்சியில இருக்கும்போது அன்னைக்கு விசிக களமிறங்குச்சு. அன்னைக்கு என்ன டிபேட் அதிமுக சட்ட ஒழுங்குனா கொண்டு போச்சு? அன்னைக்கு டிபேட் என்னவா கொண்டு போச்சு? பாமகவின் சாதி வெறின்னு கொண்டு போச்சு. இன்னைக்கு வரையும் பாமகவை அதிகாரத்தில் வரவிடாமல் தடுப்பது அதுதாங்க பாலிடிக்ஸ். அதை விசிகா செஞ்சுச்சு, அதை இன்னைக்கு செய்யணும்ல. இன்னைக்கு இந்த படுகொலை, இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய, மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு காரணம் என்ன? எந்த ஊழல் காரணமா இருக்கு? ஆருத்ரா ஊழல் தானே. அதன் மைய சரடா இருக்கிறது என்ன? பிஜேபி தானே. அப்ப இங்க விவாதமாக வேண்டியது எது? பிஜேபி தானங்க. பிஜேபியும் பிஜேபியில் உள்ளே புகழ்ந்த, இப்போது அது ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஹிஸ்டரி சீட்டர்ஸ் எல்லாம் வளைச்சு பிஜேபிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுதானங்க விவாதமாகணும், அதுதானங்க பேசு பொருளாகணும். எதுக்கு இன்னைக்கு திமுகவும் சட்ட ஒழுங்கும் பேசு பொருளாகுது? எதுக்கு இன்னைக்கு ரஞ்சித்தா திருமாவா, ரஞ்சித் விசஸ் திருமானுங்கிறது பேசு பொருளாகுது? இதனால பயன் அடைகிறது யாருங்க? ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்ற இந்த மீமை பிஜேபியை சேர்ந்த தகவல் தொழில்நுட்பத்தில் பொறுப்பில் இருக்கிற பகவத் பிரதீப்னுங்கிற நபர் ஷேர் செய்யறாருங்க. பிஜேபியில் முக்கியமாக தகவல் பொறுப்புல இருக்கிற நபர்கள் இதை ஷேர் செய்யறாங்க. ஏன் ஷேர் செய்யறாங்க? தோழர் திருமா அவர்களை எதிரியாக, துரோகியாக பிஜேபி ஏன் இவ்வளவு வரிஞ்சு கட்டி சித்தரிக்க முயலுது? விலை கொடுத்து வாங்க முயற்சி செஞ்சாங்க, வாங்க முடியல. இன்னைக்கு அதனால என்ன செய்யறாங்க? துரோக பட்டம் கட்டி தலித் ஓட்டுகளை எல்லாம் சிதறடிக்கணும், இந்த கன்சாலிடேஷனை உடைக்கணும். இது அந்த பக்கம் தலித்துகளுக்குன்னா, இந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கு சில பேர் இஸ்லாமிய அடையாளங்களுடன் அவர்களுடைய நோக்கம் என்ன? திமுகவுக்கு அவ பேர் ஏற்படுத்தணும். இஸ்லாமியர்கள்ல ஒரு சங்க் ஆஃப் ஓட்டை திமுக இருந்து பிரிக்கணும். அதன் வழியாக சரி, நீ திமுக எனக்கு ஓட்டு வாங்கல, ஏன் கவலை இல்லைங்க. திமுக ஜெயிக்குது தோக்குது ஏன் கவலை இல்லைங்க. திமுக அது தோத்தே கூட போட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தோற்பதன் வழியா அந்த களத்தை நீங்க யாருக்கு சாதகமாக்குறீங்க? பிஜேபிக்கு இல்லைங்க சாதகமாக்குறீங்க. இன்னைக்கு வட இந்தியா முழுக்க வயலன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முஸ்லிம்ஸ் வயலன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் வயலன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வயலன்ஸ் இல்ல. ஏன் இங்க நான் ஒரு இஸ்லாமிய பேர் வைத்திருக்கிறேங்கிறதுக்காக யாரும் என்னை அடிக்கல, என்னுடைய கடை இஸ்லாமிய பேர் இருக்குங்கிறதுக்காக யாரும் உடைக்கல. அப்படி ஒரு வயலன்ஸை நான் ஃபேஸ் பண்ணல. அதுக்கு காரணம் இங்க ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் இருக்கனால தானங்க. நீங்க இந்த செக்யூலர் கவர்மெண்ட்டை கீழே இருக்கிறீங்க, டவுன்ஃபால ஆக்குறீங்கன்னா அதை யாருக்கு அந்த களத்தை சாதகமாக்குறீங்க? ரெண்டாவது இடத்துல யார் இருக்கிறா? இன்னைக்கு யார் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறா?
அப்போ உங்க நோக்கம் என்ன? இங்க வந்து பிஜேபியை வளர்த்தெடுக்கணும், ஆர்எஸ்எஸ் வளர்த்தெடுக்கணும் தானே உங்க நோக்கமா இருக்கு. இதுக்கு எடுத்தாலும் நாங்க சொல்லிட்டா பிஜேபி பி டீம்னா இப்படி பண்ணா இது பிஜேபி பி டீம் தானே. ஆனா ஒரு ரஞ்சித் என்ன ஒரு விமர்சனம் முடிக்கிறாருனாக்க, ஆம்ஸ்டாங்கை ரவுடிலா சித்தர் தொழில் பெரும்பாலும் யார் சோகால் வந்து முற்போக்குவாதிகள் தானே, அவங்களுக்கு தெரியாத இது அப்படின்னா அப்படி நாங்க ரவுடியா இருந்து போறோன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு இல்லையா? இல்ல அந்த முற்போக்குவாதிகள்னா யாரு? அவங்கள நேம் கால் பண்ணுவாரா? இல்ல சொல்லுவாரா? இல்ல எந்த கட்சியாவது எந்த இப்ப சிபிஎம், சிபிஐ, டிஎம்கே, இல்ல இப்படி நிறைய அமைப்புகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு, நிறைய எத்திகால இருந்து எல்லா இயக்கங்களும் இருக்குல்ல. இப்படி இயக்கங்கள் ஆம்ஸ்ட்ராங் வந்து ரவுடி, ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த மாதிரி சமூக விரோத காரியங்கள்ல செஞ்சிருக்காங்கன்னு ஏதோ அறிக்கை விட்டுருக்காங்களா? ஏங்க இணையதளத்துல லட்சம் லும்பன்ஸ் இருப்பாங்க. இப்ப நான் டிஎம்கேன்னு பேர் வச்சுக்கிட்டு, இல்ல நான் ஏடிஎம்கேன்னு பேர் வச்சுட்டு, காங்கிரஸ்னு பேர் வச்சுட்டு, பிஜேபின்னு பேர் வச்சுட்டு என்னால 1000 விஷயத்தை எழுதி போட முடியுங்க. அந்த லும்பன்கள் எழுதுறதுக்குலாம் ஒவ்வொன்றையும் பரப்புன்றாரு. ஆனா ஆதாரம் எதுவும் இது அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டா? அந்த கட்சியினுடைய ஹையர் அபிஷியல்ஸ் யாராச்சும் சொல்லி இருக்கிறாங்களா? இப்படி இணையத்துல 1000 லும்பன்கள் இருக்காங்க. எதிர் முகாம்ல இருந்து நானும் தான் சொல்லுவேன். இப்போ இந்த மீமை நான் சொல்றேன்ல, இது வந்து பிஜேபி தரப்பு மட்டும் இது பண்ணல, பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில இருந்தும் பண்றாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? ரஞ்சித் ஆதரவாளர்கள் பண்றாங்க. ரஞ்சித் ஆதரவாளர்கள் பண்றாங்க. அப்ப அப்படியே திருப்பலாமா? அப்போ வந்து இங்க பாருங்க தலித்திய அமைப்புகள்லாம் எப்படி பேசுது, இங்க பாருங்க தலித்திய ஆதரவாளர்கள்லாம் எப்படி பேசுறாங்க, தலித்திய சிந்தனையாளர்கள்லாம் எப்படி பேசுறாங்க, தலித்திய எழுத்தாளர்கள்லாம் எப்படி பேசுறாங்கன்னு இப்படி பேசினா ரஞ்சித் ஒத்துக்குவாரா? ரஞ்சித்தை திரும்ப திரும்ப நம்ம ஒரு ஏன்னா திருமாவுக்கு எதிரானவே நிலைநிறுத்துவது சரியா? அது ஏன் அப்படின்னா அந்த அன்னைக்கு பேரணி பேச்சுல என்ன சொல்றானாக்கா, அண்ணன் நான் உங்களோட என்னைக்கு நான் எதிரி கிடையாது, உங்களுக்கு ஒருவர் எதிராக இருக்க மாட்டேன், நீங்க ஏன்னா எங்க அண்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுறாரு. ஆனா அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மரியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா திருமாவளவன் உண்டு இல்லைன்னு சொல்லி இழிவான விஷயங்களை நிறைய இழிவுபடுத்தி பேசுனாங்க. அதான் அனுமதிக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதாவது நீங்க ரஞ்சித் சொன்னதை நீங்க கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி தோழர் திருமாவளவனுடைய ஒரு இது இருக்கு, அதாவது ஸ்பீச் இருக்கு. அதை வாய்ப்பு இருந்தா கேட்டு பாருங்க. அவர் சொல்றாரு, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து இயக்குனர் ரஞ்சித், இன்னொன்னு இயக்குனர் மாரி செல்வராஜ்னு சொல்லி எனக்கு 2 பிள்ளைகள். 2 பேரும் வந்து என்னுடைய கருத்தை திரைக்கு நீங்க கொண்டுட்டு வரணும், இந்த கருத்து வலுப்பெறணும்ங்கிற அளவு அந்த அளவு உருகி ஒரு தாயுள்ளத்தோடு அவர் பேசி இருக்கிறார். சரிங்களா? இப்போ வந்து எல்லா நீளம் பண்பாட்டு மையம் நடத்துற எல்லா விழாக்கள்லயும் அவங்க கலந்துருக்கிறாங்க. இவங்க இதுல இருந்து அவங்க அழைப்பு இவங்க வந்து இது பண்ணி இருக்கிறாங்க. இப்போ இந்த மொத்த டிபேட்டையுமே ரஞ்சித் விசஸ் திருமா அல்லது திருமா விசஸ் ரஞ்சித்னு மாத்துறது எதனால மாத்துறாங்க, ஏன் மாத்துறாங்க? இந்த மைய புள்ளி வந்து இதுல எதுங்கிறது திரு ரஞ்சித்துக்கு தெரியாதா? இது மாத்துறதுனால யாருக்கு ஆதாயம்ங்கிறது திரு ரஞ்சித்துக்கு தெரியாதா? இப்படி மாத்துறதுனால இங்க வந்து திருமாவின் கரங்கள் பலவீனப்படும், திருமாவின் குரல் பலவீனப்படும்ங்கிறது திரு ரஞ்சித்துக்கு தெரியாதா? திருமாவின் குரல் ஏன் பலவீனப்படக்கூடாதுங்கிறது திரு ரஞ்சித்துக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன், இதே திமுக இதே வந்து கூட்டணியில இன்னைக்கு பாமக இருக்கு, இல்ல இதே திமுக கூட்டணியில இன்னும் வேற பாசிஸ்ட் அமைப்புகள் இருக்கு அப்படின்னா அதனுடைய திசைவெளி இவ்வளவு முற்போக்கா இருக்கும்ங்கிறத நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு திமுகவுடைய சித்தாந்தம், அந்த கூட்டணியின் சித்தாந்தம், அந்த கூட்டணியினுடைய திசை வழியை அண்ணன் திருமா வந்து வடிவமைக்கிறாருங்க. அதனுடைய சித்தாந்த திசைவெளி அதனுடைய சித்தாந்த திசைவெளி இதுதான். அவர் வந்து 2 சீட்டு வாங்கட்டுங்க, அவர் வந்து 4 சீட்டு வாங்கட்டுங்க, ஆனாலும் அந்த சித்தாந்த திசைவழி இதுதான், திமுக இதுலதான் பயணிக்கணும்ங்கிறத திருமா அவர்கள் வந்து இதை வந்து தீர்மானிக்கிறாருங்க. நீங்க திருமா அவர்களை பலவீனப்படுத்தணும்ங்கிறது அது வந்து வெறும் திருமா தோழரை மட்டும் பலவீனப்படுத்துறது இல்ல, அது வந்து ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துறது, அது வந்து சமூக நீதியை பலவீனப்படுத்துறது, அது வந்து ஒரு பகுஜன் வாய்ஸ் இருக்குல்ல, ஒரு தலித்திய வாய்ஸ் இருக்குல்ல, அதை பலவீனப்படுத்துறது, அது வந்து சிறுபான்மையினரின் குரலை பலவீனப்படுத்துறது. வெறும் திருமா வந்து அவர் வந்து வெறும் தலித்துகளுக்கான தலைவர் மட்டும் இல்ல, சிறுபான்மையினர்களுக்கும் அவர் தான் தலைவர். அவர் இங்க இருக்கிற ஒடுக்கப்படுகிற எல்லா நபர்களுக்கும் அவர் தலைவரா இருக்கிறாரு, அவர் குரலா இருக்கிறாரு. ஏங்க பாதிக்கப்பட்டோன்னா ஜெய் பீம் அல்லாஹு அக்பர்ங்கிற முழக்கத்தை யார் எழுப்புறா? அது எவ்வளவு முக்கியமான முழக்கம்ங்க. அது யார் எழுப்புனா?
அப்போ நீங்க திருமாவர்களை பலவீனப்படுத்துவதன் வழியா இங்க இருக்கிற ஜனநாயக குரலை பலவீனப்படுத்துறீங்க, இங்க ஒழிக்கிற சமூக நீதி குரலை நீங்க பலவீனப்படுத்துறீங்க. இது ரஞ்சித்துக்கு நல்லதா? ரஞ்சித் இதை தான் விரும்புறாரா? எனக்கு புரியல. இல்ல இதுல முக்கியமா ஒண்ணு சொல்றது, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவேளை அவர் சொல்றல குறைந்தபட்சம் ஒரு விமர்சன பார்வையோடு திமுக அணியணுமானால், திமுகவோட கம்பேர் பண்ணோம்னா பிஎஸ்பி ஒழுங்கான கட்சியா? பிஎஸ்பி வந்து ஆம்ஸ்டாங் சென்ற வழி சரியான திசை தானா? இந்தியா முழுக்க பிஎஸ்பி நிலைப்பாடு என்ன? பிஜேபியை அது வளர்த்திருக்கிறதா, ஆதரித்திருக்கிறதா, அல்லது உச்சரித்திருக்கிறதா, அல்லது அதோடு மையமாக கலந்திருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஆம்ஸ்டாங், பிஎஸ்பி, அதன் வழியா ரஞ்சித், அது வந்து தீர்க்கமாக பிஜேபி எதுக்குறதா? இல்ல, அதுதான் என்னன்னா, இப்போ பிஎஸ்பியினுடைய அரசியல் அது வந்து வட இந்திய அரசியல், அதுக்குள்ள நாம வந்து பெரிய அளவுல அதான் அது எங்க நிக்கணும் அப்படின்னா, இப்ப தலித்திய தலைவர்கள், வட இந்திய தலைவர்கள், அது ராம்விலாஸ் பாஸ்வான்ல இருந்து பலர் வந்து பிஜேபிக்கு விலை போகியும், பிஜேபி கேபினெட் மினிஸ்டர் ஆஃபர் பண்றாங்க, நீங்க வந்து வந்தீங்கன்னா எத்தனை கோடினாலும் நான் கொடுக்குறேன்னுங்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு என் மக்கள் முக்கியம், என் சித்தாந்தம் முக்கியம், என்னுடைய அரசியல் முக்கியம், அதுக்காக தான் நான் இருக்கேனே ஒழிய உங்களுடைய பதவி எனக்கு வேணாம்னு நின்ற ஒரு தலைவர் தோழர் திருமாவர்கள். ஏங்க அப்படி நிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் வந்து என்னுடைய குரல்ங்கிறது என் மக்களுக்காகத்தான் ஒழிக்குமே தவிர என் மக்களுக்கு எதிராக ஒழிக்கும்னு சொல்ற தலைவர்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து அரிதுனும் அரிது. அவ்வளவு வாய்ப்பு இருந்தும் அவர் புறக்கணிச்சுறா, அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் அவர் புறக்கணிச்சுறாரு. இன்னைக்கு வந்து கியூல நிக்கிறாங்க. நீங்க வந்து பிஜேபியில வந்து எங்களை வந்து சேர்த்துக்கங்க, எங்களை வந்து ஏன் பாமகவுக்கு அவ்வளவு ஆப்ஷன் இருந்தாலும் ஏன் பிஜேபி கூட போகுது? எப்படியாவது ஜெயிச்சுட்டா எப்படியாச்சும் ஒரு இணையமைச்சர் கிடைச்சிடாதா அப்படின்னு இணையமைச்சருக்கேங்க அவன் கூப்பிட்டு கேபினெட் மினிஸ்டர் நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், உங்களை மாநிலங்களவையிலே தூக்கிட்டு போய் நாங்க கேபினெட் மினிஸ்டர் ஆக்குறோம், உங்களுக்கு முக்கிய பொறுப்பு தர்றோம்னு எல்லாம் சொல்லியும் அதை மறுத்தவன் நிக்கிறாருங்க. அப்படி நிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குதா? அப்படி வந்து பிஜேபியை எதிர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குதா? அதை ஏன் திரு ரஞ்சித் செய்ய மறுக்கிறார்? இதுதாங்க முக்கியமான கேள்வி. இதுதான் ரஞ்சித்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு அவங்க ஸ்டாலினை நீங்க சொல்றீங்க, எனக்கு நல்ல நண்பர் தான், எனக்கு நல்ல தோழர் தான், அவர்கள் வந்து, ஆனால் அரசியல்ங்கிறது நிச்சயமா வேற, சரிங்களா? நீங்க விசிகாவை வந்து திமுகவினுடைய தலித் விங்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு மோசமான, இதை விட எப்படிங்க நீங்க விசிகாவை கொச்சப்படுத்துவீங்க? ரஞ்சித் வந்து மேடையிலே சொல்றாரு, நீங்கள் எங்கள் குரல் அண்ணான்னுங்கிறாருல. ஸ்டாலின் என்ன கேட்க வேண்டியது இருக்குன்னா, அப்போ உங்களின் குரல் வந்து திருமாவின் குரல் உங்களின் குரல் இல்லையா ஸ்டாலின் கேட்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் கேட்க வேண்டிய அவசியமும் இதுக்கும் அவங்க தான் தள்ளுறாங்க, சரிங்களா? இது இன்னும் மோசமா, அதாவது உண்மையிலே கஷ்டமா இருக்குங்க. அதாவது ஆளூர் ஷானவாஸினுடைய வாய்ஸை வந்து அது வந்து நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னுங்கிற கட்டத்துக்கு, தலித் பிரச்சனைகள்ல நீங்க எதுக்கு தலையிடுறீங்கன்னுங்கிற கட்டத்துக்கு, இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒருத்தர் வந்து இஸ்லாமிய தரப்புல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து திமுக முஸ்லீம் அப்படின்னுங்கிறாரு. அதாவது என்ன, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? விசிகாவை திமுகவிலிருந்து கலட்டி அதை அதிமுகவோடு வேற ஏதோடு சேர்த்து முச்சந்தியில் நிற்க வைக்க வேண்டும். அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு இருப்பதோ, அவர்கள் எம்பியாக இருப்பதோ, அவர்கள் எம்எல்ஏவாக இருப்பதோ இவர்கள் கண்களுக்கு உறுத்துது. இன்னும் சொல்ற, நீங்க ஏன் சீமான் பேசுறாரு, நீங்க ஏன் தனி தொகுதியில நிக்கிறீங்க? பொது தொகுதியில நிக்க வேண்டியது தானே? ஏன் எந்த தொகுதியில அவர் நிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிடட்டுங்க. என்னங்க நான் கேக்குறேன், சிதம்பரத்துல வெறும் தலித்துகள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? மற்ற சாதியினர் இல்லையா? இன்னும் சொல்றேன், 4 எம்எல்ஏல 2 எம்எல்ஏ வந்து பொது தொகுதியில இருந்துங்க. நீங்க அப்படி வந்து இது பண்ணிட்டு நீங்க வந்து இவர் வந்து திமுக முஸ்லீம், ஏன் அவர் ஏன் நீங்க என்ன கட்டாயம் திமுகவிலிருந்து விசிகாவை கலட்டி விட வேண்டும், அதன் வழியாக தலித் வாக்குகளை பிரிக்க வேண்டும். திமுகவை வந்து திமுகவின் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கு, ஆமா இருக்கு. இருந்தாலும் இங்கே வந்து என்னால ஒரு பீஸ்ஃபுல்லா என்னால என்னுடைய தொழிலை செய்ய முடியுது. என்னுடைய வாழ்வு குறித்த, இருப்பு குறித்த கேள்வி எழல. அந்த கேள்விக்கு உண்டாக்கணும்னா திமுகவை வந்து பதவியிலிருந்து இறக்கி விட்டு பிஜேபி இங்க பதவிக்கு கொண்டு வந்தீங்கன்னா என்னுடைய இருப்பே சிக்கலாகுமா ஆகாதா?
நீங்க திமுகவை விமர்சிங்க. அது அது என்னதான் நீங்க சொன்னாலும் அது ஒரு நட்பு முரண்தான். ஆனால் நீங்கள் விமர்சிப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை பகைமுரணாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பகைமுரண் ஆக்குங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா அதன் வழியா நீங்க இங்க என்ன செய்ய முயற்சிக்கிறீங்க? இங்க என்ன செய்ய முயற்சிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 12 தொகுதியில 2வது நான் வந்து நிக்கிறான். யார்? முஸ்லீம் ஓட்டு போட்டு வந்து நிக்கிறானா? கிறிஸ்டின் ஓட்டு போட்டு வந்து நிக்கிறானா? தலித் ஓட்டு போட்டு வந்து நிக்கிறானா? யார் ஓட்டு போட்டா? அப்போ அந்த தரப்பை நீங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஆனா இந்த தரப்புட்ட வந்து இங்க பாரு, இவர் வந்து கேள்வியே கேட்கல, இவர் திமுகவுக்கு சொம்படிக்கிறாரு, இது பாருங்க திமுக வந்து இவ்வளவு உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷனே தரல, இது தரல, அது தரல. இங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அப்படி பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையை பார்த்தா கூட அது ஒரு சாதி வன்கொடுமை கொலை இல்லையே. இல்ல, யார் தலித்துகள் தானே கொண்டிருக்காங்க. அப்ப அது எப்படி? ஏன்னா ஏன் இந்த வார்த்தை நான் பேசுறேன்னா, இது ஏன் கேட்கறேன்னா, அவங்க ஸ்டாலின் மாதிரியா என்ன சொல்றாங்கன்னா, எங்கதான் நாங்க பாத்துக்குவோம்டா, அது கிட்டத்தட்ட சாதி அடிப்படைவாதம் பேசுறான்னு புரிஞ்சுக்க முடியுது. நான் அதை கரெக்டாவே சொல்ல நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இளையராஜா எங்க அப்பன் என்ன வேணாலும் செய்வாருங்கிறாரு. ஆனால் வந்து மோடியும் குறிப்பாக மோடியவும் அம்பேத்கரையும் ஒன்றிணைத்து பேசுவதா அவங்க ஒத்துக்கிறாங்களா? இதை ரஞ்சித் ஒத்துக்கிறாரா? அந்த குரல் அவர் எப்படி பாக்குறாரு? அங்க விமர்சனம் ஒருவேளை தலித்தா பிறந்தால் இங்க ஆதிக்க ஜாதிகள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் தலித்துக்கும் இருக்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, புரியுதமா? அது ஒரு இடத்துல இப்போ ரஞ்சித் வந்து மேடையில் ஏறி என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் சென்னையில மெட்ராஸ்ல எங்களை மீறி யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, ஆட்சி செய்ய முடியாதுங்கிறாரு. இதே குரல்ல இங்க வந்து மதுரையில முக்குளத்தோர் பேசினா அது என்னன்னு நம்ம எடுத்துப்போம், அது சரியா வரும். கோயம்புத்தூர்ல வந்து கவுண்டர்கள் பேசினா என்னன்னு எடுத்துப்போம், தர்மபுரியில வன்னியர்கள் பேசினா என்னன்னு எடுத்துப்போம். அது எப்படி? இதுல ஒரு இடத்துல தோழர் திருமாவே சொல்லியிருப்பாரு, நீ உன்னுடைய ஜாதி வெறியை வந்து நீ வந்து ஜாதியை வந்து நீ தூக்கி பிடிக்க வேண்டாம், ஜாதி வேணான்னு சொல்லிட்டு வா, ஜாதி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வா, ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வா. நீ இங்க வந்து நான் என்னோட ஜாதி பெருமையை தூக்கி பிடிப்பேன், ஜாதி காடை தூக்கி பிடிப்பேன்னா அப்படிப்பட்ட அரசியல் நான் செய்யலன்னு இருப்பாரு. இந்த வார்த்தை தான் முக்கியம், இந்த பக்குவம் தான் முக்கியம், இந்த அரசியல் தெளிவு தான் முக்கியம். ரஞ்சித் பேசுறது அரசியல் தெளிவின்மை. ரஞ்சித் பேசுறது வந்து என்ன சொல்றது, ஒரு 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 மிக மிக தட்டையான ஒரு வாதம். இது எப்படி? இது ஒரு ஆதிக்கத்தின் குரல் இல்லையாங்க. நான் ஜாதினுங்கிறதுக்கே போலங்க, இதை நான் ஜாதினுங்கிறதுக்கே நான் கொண்டு போய் விடல. ஒரு தரப்பு நான் ஆதிக்கத்தில் இருக்கிறேன், நான் வந்து பெரும்பான்மை, நான் பெரும்பான்மைங்கிறதால இந்த நிலத்தினுடைய எல்லாத்தையும் தீர்மானிப்பேன். இது RSS குரல் இல்லையா? பாஜக தானே சொல்லுது, பிஜேபி அதானே சொல்லுது. இங்க இந்த நாட்டுல இந்துக்கள் பெரும்பான்மைங்க, அதனால நாங்க சொல்றதாங்க சட்டம், நாங்க தாங்க எல்லாத்தையும் தீர்மானிப்போம்னு சொல்லுங்க. இதை ஏத்துக்குவோமாங்க? மைனாரிட்டிலும் மைனாரிட்டி, மைக்ரோ மைனாரிட்டியின் குரலையும் நீ கேளு, அதுதான் ஜனநாயகம்னு பாபா சாஹிப் சொல்றாரு. ஆனா ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா, இது இங்க வந்து எங்களை மீறி அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. நான் பாபா சாஹிப்பின் குரலை கேட்பேனா இல்ல ரஞ்சித்தின் குரலை கேட்பேனா? எந்த குரல் முக்கியமானது? நீ வந்து அரசியலமைப்பு என்ன சொல்லுது, இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒருத்தன் வந்து மைக்ரோ கம்யூனிட்டியா இருக்கிறான், அவ்வளவு மைக்ரோ மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருந்தாலும் அவனுக்கும் அதிகாரத்தை பங்கிடு, அவன் குரலையும் கேளு, குரலற்றவர்களின் குரல்ங்கிறது அதுதான் சொல்றாரு. சமத்துவம் தானே சமூக நீதி, அததான் அவர் கேட்க சொல்றாரு. இல்ல பெரும்பான்மை வாதம் பேசுறது அல்லது பெரும்பான்மை பிரைடு இருக்குல்ல, நீங்க இந்த பிரைட வந்து தூக்கி பிடிக்கிறது இருக்கு இல்லையா, இது 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 எவ்வகையில சரி? பண்றேன். அப்ப சினிமா, அதாவது குறிப்பாக ரஞ்சித்தோட படைப்புகளை நம்ம நிச்சயமா குறை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னோட பார்வையில் அவரோட படைப்பு உரம் அற்புதம், அது தேவையான கலை கலவரம் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அவர் அரசியல் திசைவெளி போக்கு எதை நோக்கி போகிறது, இறுதியா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதான் என்னன்னா, இப்போ நீங்க ரஞ்சித்தினுடைய அவருடைய சினிமா வழியா அவர் பேசுற அரசியல் மிக முக்கியமானது. அதனோடு நான் 100% உடன்படுகிறேன். ரஞ்சித்தோடு நான் நிற்கிறேன், அதுலலாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்பயும் சொல்றேன், ரஞ்சித் அன்னைக்கு வந்து ரஞ்சித் அவர் கூட்டம் நடத்தியதா இருக்கட்டும் அல்லது அவருடைய உணர்வா இருக்கட்டும், எதையுமே நான் மறுக்கல, அவரோடு நான் நிற்கிறேன். நான் எங்க முரண்படுகிறேன், எங்க எதிராக நிற்கிறேன்னா, நீங்க ரஞ்சித்தை ஹீரோ ஆக்கி திருமாவை வில்லனைஸ் பண்றீங்க, திருமாவை வந்து கேன்சல் பண்றீங்கன்னா அதை வந்து நான் உங்களோடு முரண்படுகிறேன். என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வெறும் தலித்துகளுக்கு மட்டும் இல்லை, இப்போ தலித்துகள் மத்தியில திருமாவை கேன்சல் செய்வது,
இஸ்லாமியர்கள் மத்தியில ஆலூர் ஷானவாஸை கேன்சல் செய்வது, அமீரை கேன்சல் செய்வது, இன்னும் ஜவஹர்லாவை கேன்சல் செய்வது, இப்படி யார் யாரெல்லாம் வந்து குரல் எழுப்புகிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் குரலுக்கான வலு இருக்கோ அவர்களை எல்லாம் துரோகி பட்டம் கட்டி அவர்களை எல்லாம் வந்து இவன்லாம் உன்னை ஏமாத்துறான், இவன்லாம் உனக்கு துரோகம் செய்யறான், இவனெல்லாம் நீ புறக்கணி அப்படின்னு சொல்றது எதுக்கு வழி சேர்க்கும்னா அது பிஜேபிக்கு தான் வலு சேர்க்கும். அந்த குரல்ங்கிறது, அந்த குரல் போட்டிருக்கிறவர் தொப்பி போட்டிருக்கலாம், இன்னும் அந்த அந்த கஃபன் மாதிரி இது கட்டி இருக்கலாம், அல்லது அவர் வந்து ஜிப்பா போட்டிருக்கலாம், என்ன வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனா அவருடைய குரல் வந்து சங்கியின் குரல், அது பிஜேபியின் குரல், அது ஆர்எஸ்எஸ்ஸின் குரல் தான். ஏன் அது ஆர்எஸ்எஸ்ஸின் குரல்னா, இங்க திமுகவை பலவீனப்படுத்தணும், திமுகவை வந்து இங்க வீழ்த்தணும் நினைக்கிறது யாருடையதுன்னா அது ஆர்எஸ்எஸ், பிஜேபி. திமுகவின் மீது விமர்சனம் இருக்கு, திமுகவின் மீது கேள்விகள் இருக்கு. அதிகாரத்தை நோக்கி லட்சம் கேள்விகளை நாம தூக்கி எரியணும், அதிகாரத்துக்கு எதிராக போராடணும், திமுகவினுடைய போக்குக்கு எதிராக போராடணும். ஆனா அந்த விஷயங்களை இதுல வந்து நாம கவனமா இருக்கணும். இந்த இடத்தை காலி பண்ணிட்டு நாம அந்த ஸ்பேஸை யாருக்கு கொடுக்க போறோம்ங்கிறதுல கவனமா இருக்கட்டும். அந்த ஸ்பேஸ்ல கொண்டு போய் பாசிஸ்டுகளை உட்கார வைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இதே போக்க கடைபிடிச்சு இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு வந்து பாசிசம் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால எல்லா மாநிலங்களையும் விரவி இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியல. பெரியார் போட்ட விதை, இதுக்கு காரணம் வந்து இங்க வந்து அம்பேத்கரிய தூவிய விதைகள். இதையெல்லாம் மறுத்துட்டு இதெல்லாம் கேன்சல் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு, இது வந்து பெரியாரை வந்து வந்து ஒரு 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 இஸ்லாமியர் வந்து கோவையை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த காமெடியில ஏதோ வந்து பெரியாரை கிண்டல் பண்ணிட்டோம்னா இன்னொருத்தர் சொல்றாரு அது வந்து அண்ணா செஞ்ச கிண்டல் தான். இது வந்து இது எவ்வளவு அருவருப்பான அரசியல், இது எவ்வளவு கேவலமான அரசியல். நீ எடுத்து காட்டு, அண்ணா அப்படி சொல்லியிருக்காரு. இது நீங்க ஒரு இதே மாதிரி பள்ளப்பட்டியில ஒரு முஸ்லிம் வந்து ஜாதி பேரை சொல்லி அவனை நீங்க முஸ்லீமா பார்க்க வேணாம், அவன் வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி உள்ள ஒரு நபர் தான். அவனை தூக்கி உள்ளதான் வைக்கணும். அதுக்கு வந்து இங்க பாரு ஒரு முஸ்லீமை தூக்கி உள்ள வச்சுட்டான் பாரு, நீ வந்து நீலி கண்ணீர் வடிச்சேன்னா நீ வந்து வடிக்கிறது வந்து முதலை கண்ணீர். நீ வந்து ஆர்எஸ்எஸ் கரங்களை பலப்படுத்த நீ முதல் கண்ணீர் வடிக்கிற. நீ வந்து ஒருத்தன் பெரியாரை பத்தி தப்பா பேசினா, அவர் வந்து பெத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாருன்னு சொன்னானா நீ வந்து பொறுக்கித்தனம். அவன் பேசுற அரசியல், அவன் பேசுற விஷயம்ங்கிறது பொறுக்கித்தனமானது. அந்த பொறுக்கிய கண்டிக்கணும், அந்த பொறுக்கிய தூக்கி உள்ள வைக்கணும். அதுக்கு நீ முட்டை கொடுக்குறேன்னா நீ கேவலமான அரசியல் செய்யறன்னு அர்த்தம். இங்க வந்து நீ வந்து இங்க சிறுபான்மையின அரசியல்ங்கிறது இங்க என்னன்னா, இங்க வந்து அதாவது அவர்களுக்கான அதாவது இந்துத்துவத்தை வீழ்த்துறது ஒண்ணு, ரெண்டாவது அவர்களுக்கான பிரதிநிதித்துவம். நீ ரெண்டாவது இதை தூக்கி இதை வச்சுட்டு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறத வச்சுட்டு இந்துத்துவத்தை நீ வளர்த்தெடுக்க பாக்குற. தமிழ்நாட்டுலதான் அந்த பிரச்சனையா? ஐயா உன் வாதத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல 2 அமைச்சர்கள் ஒரு அமைச்சரை எடுத்துட்டாங்க, சரி ஓகே. ஆனா இந்த தமிழ்நாட்டின் பிரச்சனையா? இந்தியா முழுக்க அதான் பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை 21 எம்பி தான் இருக்கிறான், 21 எம்பி தான் இருக்கிறான். கிட்டத்தட்ட 15% 25 கோடி மக்களுக்கு. இது ஏன், எதனால? காரணம் வளர்ந்து நிற்கிற இந்துத்துவத்தால. அந்த இந்துத்துவம் வீழணும்னு நீ நினை, அந்த இந்துத்துவத்தை வளர்க்கெடுக்கிற ஆர்எஸ்எஸ் வீழணும்னு நீ நினை. இங்க இருக்கிற திமுக குறை சொல்லி என்ன பண்ண போற? இங்க இருக்கிற திரிணாமுலை குறை சொல்லி என்ன பண்ண போற? சிபிஐ குறை சொல்லி என்ன பண்ண போற? சிபிஎம் குறை சொல்லி என்ன பண்ண போற? எதுவும் பண்ண போறதில்ல. இது எல்லாமே இந்துத்துவத்தை வளர்த்தெடுக்கும். நீ இந்துத்துவம் வீழட்டும், அப்ப உட்காந்து திமுகவுக்கு நேரா உட்காந்து பேசுவோம். நீ ஏன் மினிஸ்ட்ரியில இத்தனை பேர் இருக்கிறோம், நீ ஏன் மினிஸ்ட்ரியில பங்கு கொடுக்கலன்னு கேட்போம். இத்தனை தலித்துகள் இருக்கிறோம், நீ ஏன் மினிஸ்ட்ரியில பங்கு கொடுக்கலன்னு கேட்போம். நீ ஏன் திமுகவின் தலைவரா ஒரு தலித் வர முடியலங்கிறத கேட்போம். ஆனா இந்த கேள்விகளை எல்லாம் நான் முன்னாடி வச்சிருவேன். இதெல்லாம் வச்சு திமுக மோசமான கட்சின்னு முத்திரை குத்தி நான் இங்க பிஜேபியை வளர்த்தெடுப்பேன். அப்ப பிஜேபி என்ன பண்ணுச்சு? எத்தனை இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி வாய்ப்பு கொடுத்துச்சு, எத்தனை தலித்துகளுக்கு பிஜேபி வாய்ப்பு கொடுத்துச்சு. இன்னைக்கு தலித்துகளின் நிலைமை என்ன, பிஜேபி இஸ்லாமியர்களின் நிலைமை என்ன? இன்னைக்கு நீ பேசுற பேச்ச இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பேசிட்டு நீ வீட்டுக்கு வர முடியுமா? அடுத்த நிமிஷம் வீடு இருக்காதுங்க. அங்க புல்டோசர் பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. நீ மத்திய பிரதேசத்துல நினைச்சு பார்க்க முடியுமா? இல்ல மகாராஷ்டிரால நினைச்சு பார்க்க முடியுமா? எங்கேயுமே முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இதை நாம பேசுறோம், இந்த சுதந்திரம் இருக்குன்னா இங்க நாம கட்டமைச்ச சமூக நீதி அரசியல்.
நீ திமுகவுக்கு எதிராக பேசுறேன், திமுக மேல சேர இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சமூக நீதியின் அரசியலின் மீது சேர வாரி பூசுற இது பச்சையா பிஜேபிக்கு வலு சேர்க்கும். இத வந்து நீங்க லிட்ரலா நீங்க வந்து பிஜேபியினுடைய இந்த ஐடி விங்கனுடைய போஸ்ட்லாம் எடுத்து பாருங்க. இந்த ரஞ்சித் ஆதரவாளர்கள், நான் ரஞ்சித்தை நேரடியா சொல்ல, ரஞ்சித்தினுடைய ஆதரவாளர்கள்ங்கிற பேர்ல அவர்கள் பதிவை எல்லாமே ரீட்வீட் பண்றாங்க. இந்த முஸ்லீம்ங்கிற பேர்ல திமுகவுக்கு எதிராக கருத்து வைக்கிற இவர்களுடைய ரீட்வீட் பண்றாங்க. அப்ப நீங்கெல்லாம் யாருனுடைய ஆட்கள்? உங்களுடைய அவசியம் என்ன இருக்கு? நீங்க எதை முயற்சி பண்றீங்கன்னுங்கிறதான் கேட்க விரும்ப வேண்டிய கேள்வியா இருக்கு. கரெக்ட். இது வந்து கருத்திலாவும் பேசுறீங்க, ஆதாரத்தோட பேசுறீங்க, முதன்மை எதிரி யாருங்கிறதையும் கோடிட்டு காட்டிருக்கீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல அரைக்கிற நேரம் நன்றி.